அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரன் முனியாண்டி. சுட்டா தலையணக்கு சுட்டா தலையணக்கில் வந்து நான் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் லைட்டிங் டிபார்ட்மெண்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல், ஒரு கதாபாத்திரம் வந்து தனிஷ் பிரபு எனக்கு கொடுத்துருக்காரு. அதையும் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா 15ஆந்தேதி மே எல்லா தேட்டர்லேயும் சுட்டா தலையணக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். என்னோடய சினிமா பயணம்னு பார்த்தா யூனிவர்சிட்டி டைம்லேருந்து என்னோடய சினிமா பயணம் ஆரம்பிக்குது. நானும் இயக்குனர் தனிஷ் பிரபுவும் வந்து ஒரே யூனிவர்சிட்டியில் ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து இப்போ வந்து திரைப்படம் வரைக்கும் எங்களோட ஜேர்னி வந்து தொடங்கி இது வரைக்கும் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி, அப்புறம் ஸ்மைல் ப்ளீஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் மூவி வந்து பரமபதம் வந்து எனக்கு கேமரா முன்னுக்கு வந்து எப்படி நடிக்கணும், கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அந்த சினிமா ஒர்க் ஆகுது, எப்படி படம் எடுக்கிறாங்க, இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது வந்து பரமபதம். ஸோ பரமபதம்க்கு அப்புறம் வந்து அக்ரிணை. ஸோ பரமபதத்தில் வந்து நான் ஒரு ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனேன். அக்ரிணைன்ற போது வந்து எனக்கு காஃபர்ன்ற ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ காஃபருங்கிற போது அந்த படத்தோட லைட்டிங்ஸ், ஸோ அந்த லொக்கேஷனுக்கான ப்ரிப்ரேஷன், அண்ட் தென் வந்து ஈவன் அந்த கதை டிஸ்கஷனில் கூட நான் இருந்தேன். ஸோ அக்ரிணை வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் மேலே பரமபதத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதில் ஒரு சின்ன ரோலும் பண்ணியிருக்கேன். ஆனால் முக்கியமாக நம்ம காஃபர் அண்ட் லைட்டிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர்னால நம்மளுக்கு ஒர்க் லோட் கூட இருந்துச்சு. ஸோ அதனால் நடிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்ரிணியில். பட் பேக் டு சுட்டா தலையணக்கில் வந்து ஒரு முக்கியமான ரோல். இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐலேண்ட், ஒரு இடம். பட் வந்து மலேசியா சார்ந்தோ சார்ந்தோ இந்த இடத்த இருக்காது. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் டிரைவர் வந்து எப்படி இந்த கதைக்கு எப்படி சம்மந்தப்பட்டு இந்த கதையில் எப்படி முடிகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் கேப் டிரைவராக நடிச்சிருக்கேன். என் பேரை கேட்டிங்கன்னா அதுதான் அதோட ஹைலைட்டு. எப்படி பட டைட்டில் வந்து சுட்டா தலை எனக்கோ, என்னோடய பேர் வந்து அகலவாயன். ஸோ கேட்கும் போதே நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்னடா பேர் இது அகலவாயன் அப்படின்னு. ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷார்ட்டாக நீங்கள் ஏவின்னு கூப்பிடலாம். ஏன்னா அகலவாயன் அப்படின்ற போது ரொம்ப நீட்டாக இருக்கணும், ஏவின்னு கூப்பிடலாம். இந்த படத்தில் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போது கடைசி வரைக்கும் நான் இந்த படத்தில் இருப்பேன். எப்படி இந்த படத்தில் 13 கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி என் கேரக்டருக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தது வந்து இயக்குனர் தனிஷ் பிரபு. ஸோ இந்த கதை டிஸ்கஷன்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து சுட்டா தலை எனக்கு டீமோட தான் ஒர்க் பண்ணுறோம். கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுட்டா தலை எனக்கு ஒரு டார்க் காமெடி அண்ட் தென் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். இது வந்து எப்படி நம்ம மலேசியா படத்தில் என்ன சொல்லுவாங்க பிரிக்கிறதுனா, இட்ஸ் அ பக்கா கொமர்ஷியல் மூவி. சுட்டா தலை எனக்கு வந்து ஒரு கொமர்ஷியல் மூவி. ஸோ ஒரு கொமர்ஷியல் மூவிங்கிற போது ஒரு 6லேருந்து 60 வரை யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஒரு புது ட்ரை தான். நம்ம வந்து என்றைக்குமே நம்மளோட படம் பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா அது வித்தியாசமான ஜானர்ஸில் தான் இருக்கும். ஒன்று வந்து ஃபேண்டசி பரமபதம். ஸோ செகண்ட் வந்து சைக்கோட்டிக் த்ரில்லர், ஒரு சைஃபை படம் வந்து அக்ரிணை. ஸோ இது வந்து ஒரு டார்க் காமெடி ஜானர், பட் வந்து பக்கா கொமர்ஷியல் படம். இதில் வந்து 2 பாடல் இருக்குது, ஹீரோயின் இருக்காங்க, ஒரு லவ் இருக்குது, சண்டை இருக்குது, காமெடிஸ் இருக்குது. காமெடிஸ் எப்படி இருக்குன்னா, காமெடி பண்ணுறவங்க சீரியஸாக இருப்பாங்க, பார்க்குற நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்த களத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்கும். இந்த கொமர்ஷியல் படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்க்கலாம். இப்போ சுட்டா தலை எனக்கு நீங்கள் வந்து ஏன் பார்க்கணுன்ற ஒரு ரீசன் வந்துன்னா எங்கள் முயற்சி வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, எங்கள் முயற்சி வந்து ஒரு படியும் வந்து நாங்கள் வைக்கும் போது யோசித்து நிதானமாக ஒன்றை விட ஒன்று பெட்டராக கொடுக்க தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி பரமபதத்தில் வந்து நம்ம ஒரு பிகினராக இந்த தேட்ரிக்கலில் வந்தோமோ இந்த சினிமாவில்,
இப்போ சுட்டாத்தலை எனக்கு வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இந்த படம் வந்து நிறைய ஆடியன்ஸை வந்து புல் பண்ண முடியும்னு. ஏன்னா இந்த கதையில் வசனங்களாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக அழகாக வந்திருக்கு. ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த படத்தில் வந்து நிறையா நம்மளுக்கு ஒர்க் லோட் இருந்தாலும், ஏன்னா நம்ம ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், அதுக்கப்புறம் வந்து லைட்டிங் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செஞ்சுருக்கோம். இவ்வளோ இருந்தாலும் என்னோடய ஃபன் பார்ட் என்னென்னா, நம்ம ஆக்ட் பண்ணும் போது தான், நடிக்கும் போதுங்கிறது வந்து நம்மளை வந்து கைட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து நிறையா அட்வைசர்ஸ், ஸோ இப்படி செய்யுங்க, இப்படி செய்யலாம், நிறையா வந்து டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம நடிக்கும் போது வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஓ இந்த சீன் இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுது. நம்மளுக்கு கதை தெரியும், இருந்தாலும் நம்ம நடிக்கிற சைடில் இருக்கும்போது இட்ஸ் அ வெரி என்ன சொல்லுவாங்க, ஒரு என்கேஜிங்காக நம்மளுக்கு இந்த படம் எப்படி அவுட்புட் வரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்னு இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்லை, ஒரு சிச்சுவேஷன். எப்படின்னா, அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து லூமூட்டில் ஒரு பாடல் காட்சி வந்து ஷூட் எடுக்க போகிறோம். எனக்கு வந்து அது வரைக்கும் வந்து அந்த பாட்டில் நான் ஆட போகிறேன்றது எனக்கு தெரியாது. மேபி வந்துட்டு போவேன்னு எனக்கு தெரியும், பட் ஆடணும்னு தெரியாது. அப்போ தான் வந்து வீட்டிலேருந்து லூமூட்டில் ஷூட் இறங்குறோம், எல்லாமே இறங்கி எல்லாம் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த நைட்டே வந்து டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு லைக் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும், இந்த சைட்டு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நைட்டு ஆடணும், அப்புறம் ஷூட்டு. ஸோ இதெல்லான்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சமயம். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் ரிஷி, கோகுலன், தனேஷ், தீபன், ஸோ குபேன், ஸோ இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமான விஷயம் கூட ஓகே நம்ம என்ஜாய் பண்ணிடலாம், எப்படியாச்சும் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு இந்த பாட்டில் டான்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டான்ஸ் இடத்துக்கான செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்ரிணை நீங்கள் பார்க்கும்போது நம்ம நிறையா லைட்டிங்ஸ், அந்த இடத்த லைட் பண்ணுறதோ, அந்த ப்ளேஸை வந்து நம்ம லைட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுட்டாத்தலை எனக்கு நீங்கள் பியூ ஃபார் லைஃப் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ட்ரெய்லரை. அந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி த கலர் கிரேடிங் அண்ட் தென் வந்து அந்த சில சாங்ஸ் கட்டிங் இருக்கும். 2 பாடம் வெளியாச்சு, உனக்கு ராஜானி, அப்புறம் நம்ம வளரும் மண்ணின் ரவுடிஸ். ஸோ இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரிங் எப்படி லைட் செட்டப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு புத்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் வந்து இதெல்லாம் உங்களை தூண்டும் கண்டிப்பாக சுட்டாத்தலை எனக்கு தேட்டரில் வந்து பார்க்க. ஸோ அதனால் 15 மே 2025 சுட்டாத்தலை எனக்கு தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. Tengo que hacer para tenerte mi amor otra vez en mi cama. Mr. X, Samudram. கிளி இப்போ எங்கே இருக்கு? The day after tomorrow, Kalong River. Hope it goes well. It will be. இவனுக்கு யாரும் 4 பேர் வருவானுங்களா, சமுத்திரத்தை ஏதோ தூக்க சொல்லுவானுங்களா, கடைசியா நம்மள பிரியாணி ஆடாக்கிட்டு போயிடுவானுங்க. பிரியாணி தாண்டா, ஆனா ஆடு நம்மல்ல. ஜி, உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு? என் மூஞ்சில் தாடி பட்டுக்க உனக்கு தெரியல? ஜி, உங்க மூஞ்சி தேடவே அரை நாள் ஆகுது, இதையும் விரிச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க போல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது பெருசா வேணும் பாஸ். இந்த பெருசு போதுமா? சமுத்திரத்தோட இதோட பெருசு. என்கிட்ட ஒண்ணு இருக்கு.